இதை வச்சுக்க. என்ன சார் இதுல இது? 30,000 ரூபாய் பணம் இருக்கு. உன் குடும்ப செலவுக்கு வச்சுக்க. வேண்டாம் சார், எனக்கு இந்த பணம் தேவையில்லை. நான் வேலைக்கு இப்பதானே சேர்ந்திருக்கேன். ஒரு மாசத்துக்கு அப்புறம் எனக்கு சம்பளம் கொடுங்க. இப்ப வேண்டாம். பரவாயில்ல, வச்சுக்கமா. இதை நான் சும்மா தரல. அப்படி தந்தாலும் நீ வாங்கிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த பணத்தை வச்சுக்க. உன் சம்பள பணத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிக்கிறேன். தேவையில்லாம கடன் வாங்குறது எங்களை மாதிரி நடத்துற வர்க்கத்துக்கு வீண் சுமை சார். நீ இந்த பணத்தை வாங்கிக்கிறத கடனா நினைக்கிற. ஆனா இந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்கறத கடமையா நினைக்கிறேன். உன் குடும்பம் உன்னை நம்பி இருக்கு. நான் உன்னை நம்பி இருக்கேன். உங்களை நம்பி பல குடும்பம் இருக்கு சார். நீங்க என்ன சார் என்ன நம்பி இருக்கேன்னு சொல்றீங்க? அதுதாம்மா கடவுள் கணக்கு. நம்ம கண்ணு இந்த உலகத்துல எல்லாத்தையும் பார்க்குது. ஆனா அந்த கண்ணை கண்ணாடி இல்லாம நம்மால பார்க்க முடியாது. இப்ப நீ எனக்கு கண்ணாடி மாதிரி. இந்தாம்மா, இதை வாங்கிக்க. தேங்க்யூ சார். 30,000 ரூபாய் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தாலோ அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட ஆரம்பிச்சிட்டா. ஏன் வாழ்க்கையை பணைய வச்சு வந்த முதல் பணம் இது. சந்தியா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்டி. உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன். இதுல சைன் பண்ணுங்கம்மா. சந்தியா, எனக்கு வேண்டாம்மா. பரவாயில்லம்மா. தேங்க்யூ. கதிர்வேலு, அம்மா, இனிமே இந்த வீட்ல இருக்கிற வேலைக்காரங்கெல்லாம் சந்தியா சொல்றத கேட்டு செய்யணும். சரிங்கம்மா. அவ சொல்றதான் கேட்டு நடக்கணும். புரியுதா? புரியுதுமா. ம். அம்மா சந்தியா, இவர் பேர் கதிர்வேல். 25 வருஷமா இங்கதான் வேலை செய்யறாரு. இந்த குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமானவர். வணக்கங்க. வணக்கம்மா. கதிர்வேல், கார்த்திகை இந்த குடும்பத்தையும் பாத்துக்கிறதுக்காக சந்தியா இங்க வந்திருக்காங்க. சரிம்மா. இனிமே இவங்க தான் உங்களுக்கு பாஸ். சந்தியா என்ன சொல்றாங்களோ நீங்க எல்லாரும் கேட்டு நடக்கணும். புரியுதா? சரிங்கம்மா. எந்த பிரச்சனையும் என் காதுக்கு வரக்கூடாது. நம்ம கிட்ட வேலை செய்யற எல்லார்கிட்டையும் சொல்லி வை. சரிங்கம்மா. ம், நீ போ. அம்மா, நான் இப்பதான் புதுசா இங்க வந்திருக்கேன். வந்த உடனே அவங்களை அதிகாரம் பண்ணா, நேத்து வந்த உடனே எங்களை அதிகாரம் பண்றாளேன்னு அவங்க எல்லாம் தப்பா நினைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நாள் நீங்களே பாத்துக்கோங்கம்மா. நான் வேணா சார்கிட்ட சொல்லிக்கிறேன். இல்ல சந்தியா, எப்பவுமே நம்ம அதிகாரத்துக்கு வரும்போது நம்ம பவரை காட்டணும். கொஞ்சம் கேப் விட்டா மத்தவங்க உஷாராயிடுவாங்க. இந்த வீட்ல ஒரு அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்ததான் ஐயா உன்னை கொண்டு வந்திருக்காங்க. இன்னையில இருந்து நீ உன் வேலையை ஆரம்பிச்சிரு. சில விஷயத்துல ஆரம்பத்திலே இருக்க பிடிச்சாதான் எதுவும் நடக்கும். இந்த விஷயத்துல நீ யார பத்தியும் கவலைப்பட வேணாம். எல்லாம் உன் இஷ்டப்படி நடக்கட்டும். இந்த குடும்பத்துக்காக ஐயா பல வருஷம் உழைச்சிட்டாரு. அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிறேன். நீ வந்ததுனால ஐயா கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாரு. ஓகேம்மா. சரி சந்தியா, நீ போய் வேலை பாரு. இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற சந்தியாவை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நீங்கெல்லாம் இந்த வீட்டுல பல வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களை யாரும் அடிமையாக்க நான் விட மாட்டேன். இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற சந்தியாவை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நீங்கெல்லாம் இந்த வீட்டுல பல வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களை யாரும் அடிமையாக்க நான் விட மாட்டேன்.
உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லாரும் என்ன அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுறீங்க. நானும் ஒரு தாயோட மனநிலையில இருந்து தான் உங்களை பார்க்குறேன். கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்கிறேன். உங்க தேவை அறிஞ்சு கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கறேன். புதுசா யாராவது வந்து உங்களை அடிமைப்படுத்த நினைச்சா நான் விரும்ப மாட்டேன். நீங்கெல்லாம் எப்பவும் போல இந்த வீட்ல இருக்கணும். பார்த்து நடந்துக்கங்க. இந்த மாசத்துல இருந்து உங்க எல்லாருக்கும் 200 ரூபாய் சம்பளத்தை ஏத்திருக்கேன். சந்தோஷமா வாங்கிக்கங்க. சரி, நீங்கெல்லாம் போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு எப்போ என்ன வேணும்னாலும் என்ன வந்து பாருங்க. சரிங்க, நன்றி. நன்றிம்மா. சரி, போங்க. லட்சுமி. நன்றிங்கம்மா. ராசியம்மா. கண்டிப்பா. வா. என்னது? இனிமே இவங்க தான் உங்களுக்கு பாஸ். சந்தியா என்ன சொல்றாங்களோ நீங்க எல்லாரும் கேட்டு நடக்கணும். புரியுதா? சரிங்கம்மா. இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற சந்தியாவை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நீங்கெல்லாம் இந்த வீட்டுல பல வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களை யாரும் அடிமையாக்க நான் விட மாட்டேன். நீங்க பயப்படாதீங்கம்மா. நீங்க சின்னையாவை குணப்படுத்த தானே வந்திருக்கீங்க. அது இந்த வீட்டில் நடக்காதுமா. இங்க வந்ததுல இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு தாமா இருக்கேன். உங்களுக்கு கூட இந்த வீட்டில் ஆபத்து ஏதாவது ஏற்படலாம். இந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கறதுக்கு நல்லவங்களா தெரிவாங்கம்மா. ஆனால் சில பேர் நல்லவங்க இல்லைம்மா. இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாதுமா. நான் வரேம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருமா. பரவாயில்ல சார். அட உட்காருமா. என்ன சந்தியா, வேலைக்காரங்களுக்கெல்லாம் சம்பளத்தில் 500 ரூபா வசதி இருக்கியாமே, என்ன காரணம்? ஆமா சார், எவ்வளவோ தர்ம காரியங்கள் பண்றீங்க. வெளியில எத்தனையோ பேருக்கு நல்லது செய்றீங்க. இது எல்லாத்தையும் விட நம்ம கிட்ட இருக்கிறவங்கள நம்ம நல்லா வச்சுக்கணும். நமக்காக உழைக்கிறவங்கள நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டா நம்ம தொழில் பெருகும் சார். அது மட்டும் இல்ல சார், இவங்களுக்கெல்லாம் சம்பளம் ஏத்தி பல வருஷமாச்சா. ஓகேம்மா, நீ எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். நான் மறுப்பு சொல்ல மாட்டேன். ஏய் கதிர்வேலு. ஐயா ஐயா, இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கெல்லாம் சம்பளத்தில் 500 ரூபா வசதிருக்காங்க சூப்பர்வைசர். இதையெல்லாம் மற்ற வேலைக்காரங்களுக்கு சொல்லிடு. என்ன? ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கே நன்றி சொல்ற, சூப்பர்வைசருக்கு நன்றி சொல்லு. ரொம்ப நன்றிங்கம்மா. சரி, நீ போ. நான் 200 ரூபாய் சொன்னா இவ 500 ரூபாய் ஏத்திருக்காளே. நம்ம பிளான் தெரிஞ்சுக்கிட்டு இவ வேலையை காட்டுறா. சந்தியா, நீ இப்படி வேலைக்காரங்களுக்கெல்லாம் 500 ரூபா சம்பளத்தில் வசதி இருக்கியே, இது ராஜேஸ்வரிக்கு தெரியுமா? அம்மா சொல்லிதான் சார் நானே செஞ்சேன். ஓகே. பல வருஷமா இங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் சம்பளம் ஏத்தவே இல்ல. அத நீயே பார்த்து என்ன செய்யணுமோ செய்யன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த முடிவை எடுத்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது சார், அம்மாவுக்கு ரொம்ப பெரிய மனசு. அடி பாவி. அக்கா தந்தை ஓரினம் அழகு
என்னடி உட்காந்து படிங்க. அம்மா அம்மா இங்க வாமா. சந்தியா, டிஃபன் எடுத்துட்டு வரவா? நீ உட்கார. உட்காருமா, உன்கிட்ட பேசணும். இந்த என்னம்மா இவ்வளவு பணம் இருக்கு? என்னம்மா இது? அருணாச்சலம் சார் தான் அட்வான்ஸா 15,000 ரூபாய் கொடுத்தாருமா. ஏன் சந்தியா, நீ வேலை செஞ்ச கம்ப்யூட்டர் கம்பெனிலேயே மாச சம்பளம் உனக்கு 10,000 தான். இங்க அட்வான்ஸ் பணமே 15,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுவும் வேலைக்கு போன புதுசுலயேவா? ஏமா, குறைஞ்ச சம்பளத்துக்கு எத்தனை நாள் தான் போறது? இதை விட நல்ல வேலை நல்ல சம்பளம் கிடைச்சா போயிட வேண்டியதானே. அருணாச்சலம் சாரு நம்ம குடும்ப நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு தான்மா 15,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்துருக்காரு. என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் முதல் நாள் வேலைக்கு போனதும் எவனும் இவ்வளோ பணத்தை நீட்ட மாட்டான். சந்தியா வேலைக்கு சேர்ந்ததும் ஒருத்தன் இவ்வளோ பணத்தை கொடுத்துருக்கான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சிகாமே, முறைக்காத. உலகத்துல யாரையும் நம்ப முடியல. சரி, ஒன்னு சம்பாரிச்சு கொண்டு வந்திருக்கா, பத்திரமா எடுத்து கொண்டு போய் உள்ள வை. சந்தியா விஷயத்துல பணம் எவ்வளோ வந்ததுன்னு பார்க்கக்கூடாது, எப்படி வந்திருக்குன்னு கேட்கக்கூடாது. கேட்டா அவ கோச்சுக்குவா. அக்கா அக்கா அக்கா, சந்தியா முறைக்காத சிவகாமி, உலகத்துல யாரையும் நம்பவே முடியல. பொண்ணு பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கா, இப்படிதான் அவளை காயப்படுத்துறதா? உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லையா? ஏய், அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி, நீ பேசாத. சந்தியாவை பத்தி நீ போக போக புரிஞ்சுக்குவ. அவளை பெரிய தியாகின்னு நினைச்சிட்டு இருக்கல்ல, அவ தியாகியா இல்ல? அப்பா, அக்காவை பத்தி தப்பா பேசாதீங்க. அக்கா மட்டும் இல்லனா நம்ம குடும்பம் என்ன ஆகும்னு தெரியும்ல. ஒன்னும் ஆகாது. அவ இல்லைன்னா இந்த குடும்பத்தை நான் காப்பாத்த போறேன். சந்தியா ஒருத்தி இந்த குடும்பத்துல இல்லனா உங்களை மாதிரியே இந்த குடும்பமும் தள்ளாடி இருக்கும். குடும்பம் தள்ளாடுறது இருக்கட்டும், சந்தியா தப்பான வழியில போகாம பாத்துக்க. கார் வருது, பணம் வருது, இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சின்ன வயசுல குடும்பத்தை தாங்கிட்டு இருக்கா, அவளை போய் இப்படி தப்பா பேசுறீங்களே. நீங்கெல்லாம் மனுஷனா? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ச்சே. அம்மா அம்மா, பொண்டாட்டி சாபம் பழிச்சாலும் பழிச்சுடும். நாம தான் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும்.
காமினி, அம்மா வாங்கம்மா. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். சரிம்மா, நீங்க போய் அங்க உட்காருங்க, நான் இதோ வந்துடுறேன். நான் சமையல் பண்றேம்மா. வேண்டாம், நான் சமைச்சு நீங்க சாப்பிடணும். போய் உட்காருங்க. காமினி, உன்னை பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? உன்னை நம்ம வீட்ல சமையல் கட்டு பக்கமே விட்டதில்ல. வேலைக்கு யாராவது ஆள் வச்சுக்கலாம்ல? ஏமா, என் புருஷனே இந்த பங்களால ஒரு வேலைக்காரன். அந்த வேலைக்காரனுக்கு நான் ஒரு பொண்டாட்டி. இந்த லட்சணத்துல நான் போய் இன்னொரு வேலைக்காரியை தேட முடியுமா? ஏம்மா அப்படி சொல்ற? வேலை செய்யற இடத்துல விசுவாசமா உழைச்சா அதுக்கு பேர் அடிமை இல்லம்மா. அம்மா, என் புருஷன் யாரோ ஒரு குடும்பத்துக்காக உழைக்கிறாருமா. இதெல்லாம் நீ பெத்திய ஒரு பொண்ணு, அவளால வந்துச்சு. எல்லாருக்கும் தலையெழுத்த பிரம்ம எழுதுவாராம். ஆனா ஏன் தலையெழுத்து மட்டும் உன் பொண்ணு இருக்கால சந்தியா, அவ எழுதிட்டா. காமினி, இப்படி திரும்பி உட்காருமா. ஏமா? திரும்பி உட்காரு. ஏம்மா சிரிக்கிற? நீ என் தலையில பூ வைக்கிற, ஆனா சந்தியா இதே பூவை என் காதுல சுத்திட்டா. சந்தியா உனக்கு நல்லதுதாம்மா பண்ணிருக்கா. உனக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே நல்லதுதான் பண்ணிருக்கா. நீ இன்னும் அவளை புரிஞ்சுக்காமையே இருக்கியேம்மா. எல்லாத்தையும் நம்ப வைக்கிறா பாத்தியா? இதுதான் அவளோட புத்திசாலித்தனம். ஆனா அவ இவ்ளோ பிளானோட இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா. ஏன் இப்படி சந்தியாவை தப்பாவே நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. உங்க அப்பா வந்து உன் மனச மாத்திட்டாரா?